அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் அதிபதியால் யாருக்கு யோகம், அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். பொதுவாகவே 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுதே பல ஜாதகர்களுடைய சந்தேகம், எனது விரயங்கள்லாம் எப்படி அமையும்? நிறைய பணத்தை நான் வீண் விரயம் பண்ணிட்டேன். எதிர்பாராம ஒரு இடத்தின் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா அந்த இடம் நல்லா போகல. ஒரு பொருளின் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பொருள் லாபகரமாக இல்லை. சில நபர்களுக்காக எனது பணத்தை விரயம் செய்தேன், ஆனால் அந்த விரயத்துல லாபம் இல்லை. ஸோ ஏன் எனக்கு இது போன்ற விரயத்தினால் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற கேள்விகள் வந்ததன் அடிப்படையில தான் இந்த பதிவே பண்றோம். பொதுவாக 12ஆம் இடம்னா நம்ம ரொம்ப புரிஞ்சிக்கக்கூடிய சில விஷயங்கள் இதுல இருக்கு. அயன சயன போகமான விரயபாவமாக வரையறுக்கக்கூடிய இந்த 12ஆம் இடத்துல கெடுபலன்கள், விரயபலம் மட்டுமே இல்லை, பல நல்ல பலன்கள் இருக்கு. ஒரு மனிதன் கனவு உலகிலிருந்து வெற்றியை பெறுவதற்கும் மோட்சம் பெறுவதற்கும் தொலைதூர பயணத்துல தொலைதூர வாழ்க்கையில வெற்றி பெறுறதுக்கும் இந்த 12ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். வெளிநாடு சென்று வெளிநாட்டிலே தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும் இந்த 12ஆம் இடம் ரொம்ப முக்கியம். ரியல் எஸ்டேட் பண்றவங்களா இருக்கட்டும், பணத்தை வியூகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஷேர் மார்க்கெட்ல முதலீடு பண்றவங்க வரைக்கும் யாரெல்லாம் கைமாறு, அதாவது என்ன நடக்கும்னு தெரியாம ஒரு பணத்தை விரயம் பண்ணி அந்த விரயத்தின் மூலியமாக லாபம் சம்பாதிக்கிறது இந்த 12ஆம் இடம் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. இதுபோல எக்ஸ்போர்ட் பண்றது, இம்போர்ட் பண்றது, பரிவர்த்தனைகள், இது போன்ற விஷயங்கள்லாம் இந்த 12ஆம் இடத்துல தான். ரொம்ப 12ஆம் இடம் முக்கியம் ஒரு மனிதனுக்கு. இவ்வளவுனா நம்ம வீடியோ கான்வர்சேஷன்ல வார்த்தைகளை செலவு செய்வது கூட விரயம் தான். நமது இறுதி, ஒரு நாளினுடைய இறுதி கட்டில் அமைவுகளை குறிப்பதுமே இந்த 12ஆம் இடம் தான். மனிதனுடைய மொத்த விரய அமைவுகளையும் இந்த 12ஆம் இடம் தன்னுள்ளே வைத்திருக்கிறது. அந்த 12ஆம் இடம், 12ஆம் இடத்து அதிபதி யோக நிலையில் உங்க ஜாதகத்துல இருந்துட்டாருன்னா நீங்க என்ன வரையும் பண்ணாலும் அது லாபம். நீங்க வார்த்தைகள் பேசுனீங்கன்னா அதுக்கு பணம் கிடைக்கும். நீங்கள் ஒரு பொருள் மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை விட அதிகமா கிடைக்கும். அதனாலதான் 12ஆம் இடம் வலுவாக இருக்கப்பட்டவர்கள் ஷேர் மார்க்கெட்ல வெற்றி பெறுகிறார்கள், ரியல் எஸ்டேட்ல வெற்றி பெறுகிறார்கள். நிலத்தின் மீது போட்ட பணம்லாம் பெரும்பணமா ஆக்கி கொடுக்குது. அதுபோல எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ஆதாயம் கொடுக்கறது, இங்கிருந்து வேறு இடங்களுக்கு, வேறு நகரங்களுக்கு பொருள்களை ட்ரேடிங் பண்றது, வியூக வணிகங்கள், இதெல்லாம் கை கொடுக்கறதுக்கு இது 12ஆம் இடம். அதுபோல் தனது தாயகம் இல்லாமல், தான் பிறந்த இடம் இல்லாமல் வெளிநாடுகள் தூரதேசங்கள்ல ஒரு மனிதன் வாழ்வியை நடத்தணும்னா இந்த 12ஆம் இடம் முக்கியத்துவம் வகிக்கிறது. அப்ப இத்தகைய நல்ல பலன்கள் கொண்டுள்ள இந்த 12ஆம் இடத்துல தான் அவயோக பலனும் இருக்கு. அவயோக பலன்னா ஒரு ஏதாவது ஒரு லேண்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த லேண்டுல பெரிதும் வெற்றி இல்லாத சூழலும், பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா ஒரு காரியத்திற்கு அது சக்சஸ் ஆகாம போறதும், ஒரு பொருள் மீது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பொருளுடைய வேல்யூ வீழ்ச்சி ஆகிறது, இதற்கும் 12ஆம் இடம் தான் காரணம். விரயத்திற்கும், சரியில்லாத விரயத்திற்கும் 12ஆம் இடம் தான். அதற்கு 12ஆம் அதிபதி வலுகுறைந்து இருப்பார்ன்றதுதான் நியதி. அந்த வகையில 12 லக்னத்திற்கும் 12ஆம் ஆதிபத்திய கிரகம் யார், அவர் எப்படி இருக்க வேண்டும்ன்றத இந்த பதிவுல தெளிவுபடுத்தலாம். 12ஆம் இடத்தை பற்றின ஓரளான அமைவு ஒரு மனிதனுக்கு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியது, அவன் செய்யக்கூடிய அத்தனை விரய செலவுகளையும் யோகமாக மாற்றி கொடுக்க பாக்கியமும் 12ஆம் இடத்துக்கு தான் இருக்கு. உங்க வீட்டுல நடக்கிற சுபகாரியங்களுக்கும் 12ஆம் இடம் தான் காரியம். நிறைய பேர் வீட்டுல பார்க்கலாம், ஸோ அவருக்கு சுபகாரியமே நீங்க தான் பண்ணி வச்சீங்க அப்படின்னு சொல்லிக்க முடியும். சில பேருக்கு ஏன்டா பண்ணி வச்சோன்ற மாதிரி அதுல பிரயோஜனம் இல்லாம போகும். பிரயோஜனப்படக்கூடிய விரயங்களையும் பிரயோஜனப்படாத விரயங்களையும் குறிக்கிறது அந்த 12ஆம் இடம். ஷார்ட்டா சொல்லணும்னா 12ஆம் இடத்துல இதுதான் இருக்கு. 12ஆம் இடத்துல அயன சயன போகமான விரய பாவங்களை முழுமை பெற்றது. இதுல வெளிநாடு வாழ்க்கையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். அந்த அமைகள்ல 12 லக்னத்திற்கான பலனை பார்க்கலாம். மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் ஆதிபத்திய வீடாக மீனமனை வரும். அதிபதியாக குரு பகவான் வருவார். குரு எப்படி இருக்கணும்? குரு பகவான் இயல்பாகவே மேஷத்திற்கு யோகம் பண்ணிடுறார். அதனாலதான் மேஷ லக்னத்துல பிறந்து குருதசை நடக்குது அப்படின்னா ஜாதகர்கள் வெளிநாடு தூரதேசத்துல நல்ல பொருளாதாரம் சம்பாதிக்கக்கூடிய நிலை இருக்கும். தங்களது பணத்தை எல்லாம் சுபகாரியங்களுக்காக அதிக சுபிஷம் செலவு பண்ணுவார்கள். சுபகாரியங்களுக்காக பணம் விரயமாவது எந்த விதத்திலுமே வருத்தத்தை கொடுக்காது. அசுபகாரியங்களுக்காக பணத்தை விரயம் பண்ணாதான் வருத்தம் கொடுக்கும். அந்த வகையில மேஷத்திற்கு 12க்கு அதிபதியாக குரு வருகிறார். அந்த குரு பகவான் செவ்வாயோடு தொடர்பு கொள்வதோ சூரியனோடு தொடர்பு கொள்வதோ மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும், மிகப்பெரிய வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்திரனோடு தொடர்பு கொள்வது பூர்வீகம் இல்லாமல் வெளியிலும் வீடு வாகன வசதியை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 12ஆம் அதிபதியாக செவ்வாயும் 12ஆம் ஆதிபத்தியம் மனையாக மேஷமனையும் வரும். இந்த செவ்வாயை பொறுத்த வரைக்கும் சுய ஜாதகத்துல ரிஷபத்திற்கு சூரியனோடு இருப்பது மிகப்பெரிய யோகம், புதனோடு இருப்பது அபயோகம் என்றாலும் காரக முரண்பாடு என்றாலும் கூட
செவ்வாய் புதன் காம்பினேஷன் ரிஷப லக்னத்திற்கு தொலைதூரத்துல பூமியை ஏற்படுத்தி கொடுக்குது. நிறைய ரியல் எஸ்டேட்ல வெற்றி கொடுக்கறத பார்க்க முடியுது. சுக்கிரனும் அது போலதான். முதன்மையாக சூரியன் சுக்கிரன், அடுத்தபடி நிலைகள்ல புதன் பகவான் இருக்கும் பொழுது விரயங்கள்லாம் லாபத்தை கொடுக்குதுன்றத உறுதிப்படுத்தி கொடுக்குறோம். மிதுன லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, விரயத்தின் மூலியமாக ஆதாயம், விரயபாவத்தின் மூலியமாக ஆதாயம், துரதேச ஆதாய அமைகள்லாம் கிடைக்கணும்னா தினத்திற்கு 12க்கு அதிபதியாக சுக்கிர பகவான் வருகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் புதன் சனி பகவானுடைய தொடர்பு பெற்றிருப்பது யோக பலனை கொடுக்கிறது. கடக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 12ஆம் அதிபதிய வீடாக மிதுனம் அமைகிறது, அதிபதியாக புதன் அமைகிறார். புதனை பொறுத்த வரைக்கும் குருவோட பார்வையில் இருப்பது, சூரிய தொடர்பில் இருப்பது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கிறது. சூரியனுடைய தொடர்பும் முதன்மையாக சூரியன் தொடர்பு தான், அதற்கு அடுத்த நிலையில குரு, 3ஆம் கட்டமாக சனி பகவானுடைய தொடர்பு யோக பலனை பெற்றுத்தரத உறுதிப்படுத்தி கொடுக்கிறோம். சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, அழகான விரயபோக மனையாக கடகமனை வருகிறது, அதிபதியாக சந்திரன் வருகிறார். சந்திரன் செவ்வாயோடு தொடர்பு கொண்டிருப்பது, குருவோட தொடர்பு கொண்டிருப்பது மிகப்பெரிய யோக பலனை பெற்றுத்தரும். அதோடு கன்னி லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கன்னியில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் ஆதிபத்திய மனையாக சிம்மமும், ஆதிபதியாக சூரியனும் வருகிறார். இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் யோக பலனை கொடுக்கிறார். கெட்டவன் கெட்டிதல் கிட்டிடும் ராஜயோகம், செவ்வாயோட தொடர்பு கொண்டு ஸ்தான பலத்தை பெற்றால் பூமி யோகங்களை அதிகப்படுத்தி கொடுக்கிறார். அதுபோல் இந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் குருவோட தொடர்பு கொண்டிருந்தால் யோகத்தை செய்கிறார். புதன் சுக்கிரன் யோகத்தை செய்கிறது. முதன்மையாக புதன் சுக்கிரனும், அடுத்தபடி நிலைகளை செவ்வாய் குருவும் வருகிறது. நீங்கள் பிறந்தது துலாம் லக்னம், விரயத்தின் மூலியமாக லாபம், நிறைய விரயபாவங்கள் உங்களுக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா துலாத்திற்கு 12ஆம் இடம் புதனா வருகிறது. சனி புதன் சுக்கிரன் இந்த காம்பினேஷன் இருந்து விட்டால் மிகப்பெரிய யோகம். அதுபோல செவ்வாயோடு தொடர்பு கொள்வதும் ஓரளவுக்கு யோக பலனை கொடுக்கிறத உறுதிப்படுத்தி சொல்றோம். விருச்சக லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, விரயத்தின் மூலியமாக ஆதாயம் வேண்டும் உங்களுக்கு, விரய பணத்தின் மூலியமாக ஆதாயம் வேண்டும். 12ஆம் பாவத்தின் மூலியமாக பெரும் செல்வங்கள் சேர வேண்டும் என்றால் விருச்சகத்திற்கு 12ஆம் இடமாக துலாமனை வருகிறது, அதிபதியாக சுக்கிரன் வருகிறார். இந்த சுக்கிரன் சூரியனோடு தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்கிறது, செவ்வாயோடு தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்கிறது, சனி பகவானோடு தொடர்பு கொள்வது யோகத்தை கொடுக்கிறது. பிறந்தது தனுசு லக்னம், 12ஆம் இடம் யோகம் செய்யணும். விருச்சகமனை விருச்சகாதிபதியான செவ்வாய் யோகத்தை செய்யணும்னா செவ்வாயோடு குரு தொடர்பு விட்டிருக்கணும், சூரிய சந்திரர்கள் தொடர்பு பெறுவது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கும். மகர லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 12ஆம் இடம் யோகத்தை செய்யணும். மகர லக்னத்திற்கு 12க்கு அதிபதி குரு பகவான், குருவோடு சனி பகவான் தொடர்பு கொள்வது, குருவோடு புதன் தொடர்பு கொள்வது, குருவோடு செவ்வாய் தொடர்பு கொள்வது யோக பலனை பெற்றுத்தரத உறுதிப்படுத்துறோம். கும்ப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, 12ஆம் இடமான மகரமனையும் அதிபதியான சனி பகவானும் யோகத்தை செய்யும். விரயங்களை ஆதாயம் செய்யணும்னா புதன் சுக்கிரன் சனி பகவானுடைய காம்பினேஷன், குரு சனி காம்பினேஷன்லாம் யோகத்தை கொடுக்கும். புதன் சனி, சுக்கிரன் சனி, குரு சனி, இது யோகத்தை கொடுக்கும். மீனத்துல பிறந்திருக்கிறீங்க, விரயபாவம் யோகம் செய்யணும், கும்பமனை யோகத்தை செய்யணும். கும்பாதிபதியான சனி பகவான் யோகத்தை செய்யணும்னா குருவோட தொடர்பு பெற்றிருக்க வேண்டும், புதனோட தொடர்பு பெற்றிருக்க வேண்டும். சனி பகவான் மிகப்பெரிய யோக பலனை பெற்று தரும்ன்றத உறுதிப்படுத்துறோம். இந்த பதிவுல 12ஆம் இடத்து அதிபதி எப்படி இருந்தால் யோகம்னு பார்த்தோம். 12ஆம் இடத்து அதிபதி ஓரளவுக்கு நம்ம சொல்லக்கூட விதியில இருந்துச்சுன்னா கண்டிப்பா 12ஆம் இடத்தினுடைய லாபம் கிடைக்கும். 1ஆம் இடத்தில் லாபமாக நம்ம என்ன சொல்றோம், ஜாதகருக்கு என்ன விரயம் பண்ணாலும் அது லாபத்தை கொடுக்கும். சுபகாரியங்களுக்காக விரயங்கள் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கும். வெளிநாடு தூரதேச பிரயாண பயணங்கள் ஆதாயம் கொடுக்கும், வெளிநாடு வாழ்க்கையில ஆதாயத்தை கொடுக்கும், ரியல் எஸ்டேட்ல ஆதாயத்தை கொடுக்கும். 12ஆம் இடம் நல்லா இருக்கிறது, கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு ஆதாயத்தை கொடுக்கிறது. ஒரே சிம்பிளா சொல்லணும்னா என்னத்தை நீங்க விரயம் பண்ணீங்கன்னாலும் வார்த்தைகளிலிருந்து உங்கள் உடல் சரீரம் வரைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களில் இருக்கக்கூடிய அத்தனை விரயங்களையும் பொன்னாக்கக்கூடிய யோகத்தை இந்த 12ஆம் இடம் தான் தன்னுள்ள வைத்திருக்கிறது. அது நான் சொன்ன கிரக இணைவு தொடர்புகள் இருக்கும் பொழுது ஆதாயமா இருக்கும். நாம் சொன்னதுக்கு எகெயின்ஸ்டா இருக்குன்னா கண்டிப்பா விரயத்தின் மூலியமா லாபம் இருக்காது. ஒருத்தருக்கு கஷ்டம் காலம் கருதி ஒருத்தர் உதவி கேட்கிறார், பணம் இருக்கவங்கள்ட்ட அவர்கிட்ட பணம் இல்லை கேட்கிறார், கொடுத்து உதவிங்க, அவர் நல்லா வந்துடுறாரு, வந்து அவர் உங்களை கண்டுக்கல, உங்களை பத்தி என்னன்னு கூட சிந்திக்கலாம், அந்த விரயம் வேஸ்ட். இப்பொழுது விரயபாவம் லாபமாக அமைந்த மனிதன் இந்த உலகிலே நித்தியம் பெறுகிறான் அப்படின்றத உறுதிப்படுத்தி சொல்றோம். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.